கோதுமை மாவு வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பவுல் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு விறகுற மாதிரியே விறகி வச்சுக்கலாங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சுமே எடுத்துக்கலாங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணுங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு கூட கொஞ்சமாக நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா பேஸ்ட் ரெடிங்க. ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மேலே சப்பாத்தி வச்சுக்கலாங்க. இல்லை ஒரு 5 சப்பாத்தி வச்சோம் அப்படின்னா லேயர் நல்லாவே சூப்பராக கிடைக்கும். நமக்கு லேயர் கம்மியாக வேணும் அப்படின்னா 2 இல்லைன்னா 3 அந்த மாதிரி வச்சு இதை நல்லா ரோல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ண பீசஸை அதிகமாக அழுத்தம் கொடுக்காம அதையுமே லைட்டாக தேய்ச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் நம்ம தேய்க்கும் போது லேயர் நல்லாவே சூப்பராக தெரியுது. இதில் எல்லாத்தையுமே அப்படி எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கலாங்க. இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் சீனி எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீனி முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு பிசு தன்மை வந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணி அப்படி சைடில் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரியை நல்லா சூடான ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற சுகர் சிரப்புக்குள்ளே போட்டுட்டு உடனே எடுத்துடலாங்க. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சு இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்வீட் பூரி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.